Hi dear Terzagians, Terzagi Institute today most awaited JDO test series வந்து launch பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படினா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாம்ல ஒரு போஸ்டிங் கண்டிப்பா வாங்கி கொடுக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் கிளாஸ் எவ்வளவு தான் அட்டெண்ட் பண்ணாலும் சரி மெட்டீரியலை திருப்பி எவ்வளவு நீங்க படிச்சீங்கன்னாலும் சரி எப்ப டெஸ்ட் நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டை நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கங்கறத ரீவிசிட் பண்றீங்களோ கொடுத்திருக்கிற சொல்யூஷனை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அந்த டெஸ்டை ரிப்பீட்டடா நீங்க எப்படி திருப்பி எழுதுறீங்களோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சக்சஸ் உங்களுடைய போஸ்டிங் இருக்க போகுது. அதனால இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ண வேணாம். And நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல அதாவது Terzagi Institute டெஸ்ட் சீரிஸ்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ எடுத்தோனே நான் உங்களுக்கு என்ன கொடுக்கல அப்படினா மார்க் டெஸ்ட் கொடுக்கல. யூனிட் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட்டை நீங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க வந்து யூனிட் டெஸ்டா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க் டெஸ்ட்க்கே போவீங்க. சிம்பிளா இப்போ நம்மளோட சிலபஸ் எடுத்துக்கங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கங்க இல்ல நம்மளுடைய டெக்னிக்கல் எடுத்துக்கங்க. டெக்னிக்கல்ல 10 யூனிட் அவங்க கொடுத்திருப்பாங்க. அதாவது 10 சப்ஜெக்ட்டை 10 யூனிட்டா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 100 क्वेश्चंस. அதே மாதிரி ஜிஎஸ் 10 நாங்க பிரிச்சு ஒவ்வொரு இதுலயும் 100 क्वेश्चंस கொடுத்திருக்கோம். அப்ப நீங்க இந்த டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் வைஸ் அதாவது சப்ஜெக்ட் வைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 क्वेश्चंस இருக்க போகுது. அதே மாதிரி ஜிஎஸ்லயும் 1000 क्वेश्चंस இருக்க போகுது. இது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் தனியா இருக்க போகுது. இப்போ இதிலே பாத்தீங்கன்னா 2000+ क्वेश्चंस உங்களுக்கு வந்துரும். எப்ப ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்துருச்சோ அதே நீங்க ரிப்பீட்டடாவும் எடுத்து பார்க்கலாம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் மார்க் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 such மார்க் டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் அப்படினாலே என்ன ரியலா எக்ஸாம்ல என்ன இருக்கோ அது அப்படியே நீங்க வந்து இங்க வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். அப்ப ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் வந்து 200 क्वेश्चंस இருக்க போகுது. அப்ப டோட்டலா 20 மார்க் டெஸ்ட் 10 வந்து டெக்னிக்கல்ல 10 வந்து ஜிஎஸ்ல. அப்ப அகைன் ஒரு 2000 क्वेश्चन ஜிஎஸ்லயும் 2000 क्वेश्चन டெக்னிக்கல்லையும் இருக்க போகுது. இதுல 4000 क्वेश्चन இருக்க போகுது. அப்ப முன்னாடி நம்ம பார்த்த 2000 plus 4000 6000 such questions டிப்ளமோ லெவல்ல எடுத்துறோம். ஏஇ லெவல்லே நம்ம எடுக்கலாம். ஆனா டிப்ளமோ லெவல்ல எடுத்துறோம். ஏன்னா நம்ம எழுத போற ஜேடிஓ டிப்ளமோ லெவல் தான். அத நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. எக்ஸ்ட்ரா ஓவரா நம்ம படிச்சாலும் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபைன். இப்போ இந்த 6000 क्वेश्चंस வந்து எனக்கு பத்தாது சார். இன்னும் क्वेश्चन வேணும் அப்படினா நம்மளோட மெட்டீரியலும் இப்ப லான்ச் பண்ணிருக்கோம். இந்த மெட்டீரியலையும் நீங்க சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ்னு எடுத்துக்கலாம். ஏன் மெட்டீரியல் நீங்க வாங்கணும் அப்படினா மெட்டீரியல்ல ஒரு 5000 क्वेश्चन இருக்கு. அதாவது ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து ஒரு 500 क्वेश्चंस கொடுத்திருப்போம். அப்ப டோட்டலா 20 இருக்க போகுது. எல்லாத்தையும் நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படினா அதுல ஒரு 5000 क्वेश्चन இருக்கும். இதுல ஒரு 6000 क्वेश्चन இருக்கு டெஸ்ட் சீரிஸ்ல. டோட்டலா 11000 क्वेश्चंस உங்களுக்கு இருக்க போகுது. சார் மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், டெஸ்ட் சீரிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், என்னால் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னா இது யார் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்குது. ஏற்கனவே ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெட்டீரியலை தனியாக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிங்கனாலோ திருப்பி அட்டன் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஈவன் ஒரு பாதி புரிஞ்சிருக்கீங்க, பாதி ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இது ரெண்டையும் எஃபெக்டிவா உங்களால யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் ரூம் கோச்சிங்கோடு இது ரெண்டையும் சேர்த்துக்கும் போது இதோட எஃபிஷியன்சியும் இன்னும் அதிகமாகும். ஓகே, இப்போ கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் போயிடாமல் ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஒரு கொஸ்டினையே நான் இன் 4 ways யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அது ஒரு கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 11000 கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு 40000 கொஸ்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களால் படிக்க முடியும். அதை நாங்கள் கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. இந்த இயர் மாதிரி அடுத்த இயர் இருக்குமா, திருப்பி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்களாக தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ உங்களால் முடியலையோ கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. எங்ககிட்ட தான் நான் சொல்லலை, உங்களால் எங்கே முடியுமோ நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த தடவை ஒரு போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.